நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடிக்கு தேவையானது மாங்காவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் வெல்லம், மிளகாய் பொடி, உப்பு, கருவேப்பிலை. உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய் பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செய்முறை பார்க்கலாம். பேனை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த டைமில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மாங்காய் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மாங்காய் நல்லா வதங்கட்டும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுப்போம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிளகா நெடி போகிற வரைக்கும் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பொடியாக செஞ்சு வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுப்போம். இந்த போட்ட வெல்லம்லாம் அப்படியே சைடில் அப்படியே பொங்கி வருது. ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ சிம் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு வச்சிடலாம். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி. பிளேட்டிங் பண்ணிக்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி. இந்த மாங்காய் பச்சடியில் அறுசுவையும் கலந்து இருக்கும். ஸோ என்ஜாய்.